தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாட்டில் சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்கும் சங்கீதா விஜய். தமிழகத்தை பரபரப்பாக்கி இருப்பது விஜயின் அரசியல் என்ட்ரி தான். சினிமா விட்டு முழுவதுமாக விலகி அரசியல் பணிகளில் தீவிரம் காட்ட இருக்கிறார் தளபதி விஜய். தன்னுடைய கடைசி படமாக தளபதி 69 பட ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடித்து வருகிறார். விரைவில் இந்த படத்தின் ஷூட்டிங் பணிகளை முடித்துவிட்டு முழுமையாக தன்னுடைய அரசியல் பணிகளை தொடங்க இருக்கிறார். 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டியிட கட்சியை தயார்படுத்தி வருகிறார். தனது கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மிக பிரம்மாண்டமாக மாநாடு ஒன்றை நடத்தி வெளியிட்டிருந்தார். அந்த மாநாடு தமிழகத்தையே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. விஜயின் அதிரடியான அரசியல் பேச்சால் எல்லோரையும் பிரமிக்க வைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த அவருடைய அரசியல் செயல்பாடுகளும் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. இந்த நிலையில் இன்னும் தீவிரமாக அரசியல் பணிகளில் களமிறங்க திட்டமிட்டிருக்கிறார். தற்பொழுது அதற்காக தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தியிருக்கிறார். விரைவில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் செயலாளர்கள் பற்றிய அறிவிப்பை வெளியிட இருக்கின்றனர். தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறதாம். அதே போல மிகப்பெரிய 2வது மாநாடு நடத்தவும் பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறதாம். இந்த மாநாட்டில் விஜய் மனைவி சங்கீதாவும் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறதாம். முதல் மாநாட்டிலேயே இவருடைய வருகை இருக்கும் என பலரும் எதிர்பார்த்திருந்தனர். பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் 2வது மாநாட்டில் இவர் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 2வது மாநாட்டில் விஜயின் பேச்சு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.